உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாத்திரை இருக்குடி. அப்போ மாத்திரை போடல. உன்னை யாரு இப்ப அரைக்க சொன்னா? நீ கூட நான் பாத்துக்கிறேன். நானே போய் ஊத்திட்டு வரமா? நான் போய் ஊத்துறேன்டி. பரவாயில்லமா. மாமா நீ வந்ததை கவனிக்காம ஊத்திருச்சு மாமா. என்ன கவனிக்காம ஊத்திட்டா? முட்டாச்சிரி. நீங்க வந்ததை நான் பார்க்கல, தெரியாம ஊத்திட்டேன். மன்னிச்சிருங்க மாமா. செய்யறத செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டா சரியாயிடுமா? அறிவு கெட்டவள. ஆள் வரத கூட கண்டுக்க தெரியல. மாமா நந்தினி தான் தெரியாம ஊத்துச்சுன்னு சொல்லுது இல்ல, மன்னிப்பும் கேட்டுருச்சு. இப்ப கோவப்படாம மன்னிக்கிறது தானே மாமா நியாயம். மன்னிக்கிறதா? என்னதான் மன்னிக்கிறது? அறிவு இருக்கா இவளுக்கு? மேல வந்து தண்ணி ஊத்துறா, அக்கம் பக்கம் பார்க்க மாட்டியா? வர்ற கோபத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. அறிவு கெட்ட சிரிக்கி. ஏய் நந்தினி, என்னடி பண்ணி வச்சிருக்க? ஐயோ மன்னிச்சிருங்க. ஏய் அறிவு கெட்டவளே, அந்த தண்ணியை அவர் மேல ஊத்திட்டியா? பொண்ணு தெரியாம பண்ணிட்டா. அட விடுங்க அத்தை, மாமா நந்தினிய மன்னிச்சிட்டாரு. இப்படி ஆளாளுக்கு வாசல்ல நின்னு மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தா எப்படி? எப்பதான் வீட்டுக்குள்ள கூப்பிடுவீங்க? ஐயோ நான் ஒரு மடச்சி. வந்தவங்களை வெளியவே நிக்க வச்சுக்கிட்டு வாங்க உள்ள வாங்க, வாங்க உள்ள வாங்க, வாங்க வாங்க வாங்க. வரலட்சுமி வா, வாங்க உள்ள வாங்க, வாங்க. ஒரு நிமிஷம். தேங்க்ஸ். எதுக்கு தேங்க்ஸ்? இல்ல, எனக்காக பேசினதுக்கு தேங்க்ஸ். உனக்காக அவன் பேசினா? ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மனசு மாறி வந்திருக்கிற மனுஷன் திரும்ப கோச்சிட்டு போயிடக்கூடாதுல்ல, அதனால தான் பேசினேன். அதனால உன் தேங்க்ஸ் எல்லாம் தூக்கி குப்பையில போடு. உனக்கு போய் தேங்க்ஸ் சொன்ன பாரு, என்ன சொல்லணும்? உட்காருங்க. உட்காருனா ஈரமா இருக்கு, எப்படி உட்காருது? ஒரு நிமிஷம் இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். என்னடி மனசுக்குள்ள ஒரே குதூகலமா இருக்கா? இல்லங்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்லங்க. எனக்கு தெரியாதா உன்னை பத்தி? இங்க வந்து நிக்கிறேன் பாரு, எல்லாம் என் தலையெழுத்து. வரலட்சுமி இந்த இத மாத்திக்க சொல்லு உன் வீட்டுக்கார்ட்ட கூட. ஏங்க, தலைய தோட்டிக்கிட்டு இந்த சட்டைய மாத்திக்கோங்க. என்னடி கொழுப்பா உனக்கு? யார் சட்டையை யார போட்டுக்க சொல்ற? ஆமா, விசேஷ வீட்டுக்கு அவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்து இருக்காங்க. நீ இப்படியே ஈரத்தோட வந்தா நல்லாவா இருக்கும்? சட்டையை மாத்திக்க மாமா. அத்தை சட்டை எப்படி கொடு. நீங்க எல்லாம் இங்க இருந்தா மாமா எப்படி சட்டையை மாத்துவாரு? எல்லாரும் உள்ள போங்க, அவர் மாத்தட்டும். வரலட்சுமி வாடி. மாமா போட்டுக்க மாமா. என்ன பாத்துக்கிட்டே நிக்கிறீங்க? ட்ரெஸ்ஸ மாத்திக்கங்க மாமா. இப்படி வீம்பு பிடிக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அங்க அவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்து இருக்காங்க. இதே ட்ரெஸ்ல போனா நல்லாவா இருக்கும்? முதல்ல சட்டையை மாத்திக்க மாமா. அட மாத்திக்க மாமா. ஏய் என்னடி இது? ஒண்ணுமே புரியல. ஏதோ கனவுல நடக்கிற மாதிரி இருக்கு. நெசந்தாங்கா, நான் இப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்க்கா. முத வாட்டி என் புருஷனுக்கு பயப்படாம உன் வீட்டுக்கு வந்திருக்கேன்க்கா. இத்தனை வருஷமா இப்படி ஒண்ணு நடக்காதான் தாண்டி நானும் ஏங்கிட்டு இருந்தேன். இப்பதான் நான் நந்தினி கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? எல்லாமே அண்ணனாலதான்க்கா. வரலட்சுமி சாப்பிட ஏதாவது செய்யட்டுமா? அக்கா, அங்க விருந்தே தயாராகிக்கிட்டு இருக்கு. நீங்க எல்லாரும் வந்தா சேர்ந்தே சாப்பிடலாம்க்கா. மாமா இந்த சட்டை உனக்கு அளவெடுத்து தைச்ச மாதிரியே இருக்கு மாமா. மாப்ள சும்மா இருக்கு மாப்ள, வெறுப்பேத்தாதீங்க. இவ பண்ண காரியத்தாலதான் இதெல்லாம். ஏய் வரலட்சுமி. ஐயோ அவர் கூப்பிடுறாருக்கா, வாங்க போலாம் வா. வாடி. என்ன விட்டா இங்க இருந்துருவ போல இருக்கு. புடி. இல்லங்க மாமா முதல்ல வந்த விஷயத்த பேசுங்க.
என் பொண்ணுக்கு 7ஆம் மாசம் பூ முடிக்கிற விசேஷம். வந்துருங்க. மாமா என்னது இது? யார கூப்பிட வந்தியோ அவங்க முகத்தை பார்த்து கூப்பிடாம நீ பாட்டுக்கு செவுத்த பார்த்து கூப்பிட்டு இருக்க. பெரியத்த முகத்தை பார்த்து சந்தோஷமா கூப்பிடு மாமா. அப்பதான் அத்தைக்கு சந்தோஷமா இருக்கும். என் பொண்ணுக்கு 7ஆம் மாசம் பூ முடிக்கிற விசேஷம் வச்சிருக்கேன். வந்துருங்க. சரிங்க, வந்துடுறோம். இது எவ்வளவு நல்லா இருக்கு. இப்படிதான் விசேஷத்தை கூப்பிடணுமாமா? சரி மாப்ள, அதான் கூப்பிட்டாச்சுல, வாங்க போலாம். போலாமா? எங்க மாமா போலாங்கிற? வீட்டுக்கு வந்தவங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க மாப்ள. காத்து இருக்கட்டும், காத்து இருக்கட்டும். யாரு? எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க தானே, அதெல்லாம் காத்து இருப்பாங்க. நம்ம பெரிய அத்தைய இருந்து கையோட கூட்டிட்டு போவோம். என்ன அத்தை இங்க நிக்கிறீங்க? சீக்கிரம் போய் கிளம்பி வாங்க. இதோ கிளம்பி வந்துடுறோம். இவங்கள உட்கார வை. சரி. இதோ நாங்க வந்து யாருக்கும் உட்காரத்துக்கெல்லாம் நேரம் இல்ல, சீக்கிரம் கிளம்பி வர சொல்லு. சீக்கிரமா போய் கிளம்பி வாக்கா. உடனே போக்கா, வந்துடுறோம். சீக்கிரம் வா. வா சீக்கிரம். மாவெல்லாம் அரைச்ச வரைக்கும் போதும், வந்து பாத்துக்கலாம். இத மூடி வச்சிடுறேன். அவங்க நமக்காக காத்துட்டு இருக்காங்க. நம்ம சீக்கிரம் கிளம்பலாம். மா, நீ பொறுமையா கிளம்பு. எனக்கு காலேஜுக்கு லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஏய், என்னடி சொல்ற? இவ்ளோ தூரம் வராத மனுஷன் வீடு தேடி வந்திருக்காரு. நீ என்னமோ காலேஜுக்கு போறேன்னு சொல்ற? ஆ, ஒரு எட்டு தாட்சாயினியை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ காலேஜுக்கு போ. அம்மா, நீ ரெடி ஆகி வந்து நாம அங்க போயிட்டு ஓ. அதுக்கப்புறம் நான் காலேஜுக்கு போனேன்னா ரொம்ப லேட் ஆயிடுமா. என்னடி இது? இரு. அப்பா கரிகாலா, அவனை எதுக்குமா இப்ப கூப்பிடுற? இருடி. அப்பா கரிகாலா. இங்க பாருப்பா, இவ காலேஜுக்கு போகணும்னு பறக்குறா. வெளியில இவ அப்பா பைக் இருக்குல்ல, அதுல இவளை மட்டும் கூட்டிட்டு போய் தாட்சாயினியே காட்டு. அவளை பார்த்துட்டு அங்கிருந்து அப்படியே காலேஜுக்கு போட்டோம். என்னது காலேஜா? வீட்ல விசேஷத்தை வச்சுக்கிட்டு உனக்கு என்ன காலேஜ்? லீவ் போடு. எதுக்கு லீவு போடணும்? எனக்கு பிராக்டிகல் இருக்கு, நான் போய் தான் ஆகணும். மா, என்னம்மா இது? ஏய், ஐயோ, இங்க பாருப்பா, இதுக்கு மேல இவ அடம் பிடிப்பாப்பா. கூட்டிட்டு போய் காமிப்பா. சரி வா. ஷோ, இவன் கூட சேர்ந்து போக சொல்லுதே அம்மா. அத்தை, அப்புறம் நீங்க சீக்கிரம் ரெடி ஆயிடுங்க. இல்லனா அப்புறம் அதுக்கு வேற கத்த போறாரு. நான் உடனே ரெடி ஆயிடுறேன். ஏய், பாத்து போடி. மாமா, நான் நந்தினியை முன்னாடியே கூட்டிட்டு போறேன். அவளுக்கு காலேஜ் இருக்கான். நீங்க பெரியத்த ரெடி ஆனதுமே கூட கூட்டிட்டு வந்துருங்க. ஏய், என்னப்பா கூட்டிட்டு வந்துட்டு பாதியில போற? நான் என்ன காட்டுக்குள்ள விட்டுட்டு போறேன்? இந்த பக்கத்துல தானே இருக்கு வீடு. அப்புறம் என்ன? பெரியத்தையும் சின்னத்தையும் பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சேருங்க. நந்தினி, நாங்க வர வரைக்கும் இரு, போயிடாத. ஏய், வா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.